வணக்கம் நண்பர்களே. சண்முகம் பரணி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பாண்டியம்மாக்கு வைக்கிறாங்க அப்பு சண்முகம் அப்படின்னே சொல்லலாம். சண்முகம் கண்டுபிடிச்சிறாங்க, நம்ம பாண்டியம்மா தான் கனியை கடத்தினது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதோட வீட்டுக்குள்ளே வச்சு வெளுத்து கட்டிடலாம் இந்த பாண்டியம்மாவை அப்படின்னு வராங்க. நம்ம பாண்டியம்மா உஷாராயிட்டாங்க. இப்போ இந்த சண்முகம் பையன் நம்மளை கொன்னுருவான், என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம சமுத்திர பாண்டிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஏ தம்பி, என்ன நீ காப்பாற்றணும், நான் எதுக்குக்கா உன்னை காப்பாற்ற போகிறேன், நான் காப்பாற்ற மாட்டேன் இந்த விஷயத்தில் அப்படின்னு சமுத்திர பாண்டி சொல்லிடுறாங்க. இதை நீ கனியை கடத்த சொன்னதே நீ தான் அப்படின்னு நான் சண்முகத்திட்ட சொல்லிடுவேன், இப்போ காப்பாற்று அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. அதை விட ஒரு பெரிய காமெடி, நம்ம பாண்டியம்மா அப்படியே கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு இறுக்கமாக இருக்காங்க. ஆட்களை வச்சு நிறைய மரத்தடிகளை தூக்கி வச்சு அப்படியே கதவை உடைச்சாது இந்த பாண்டியம்மாவை உண்டு இல்லைன்னு பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சண்முகம் அப்படியே களை இறங்குறாங்க. பார்க்கறதுக்கே செம்ம காமெடியாக இருக்குன்னு சொல்லலாங்க. அதை விட பாண்டியம்மாவை வெளுத்து எடுக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பெரிய பரபரப்பு கட்டம் தான். நம்ம பாண்டியம்மா பெரிய நெக்லஸ் எல்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு நம்ம கனியை கடத்தி அந்த கும்பலுக்கு கொடுத்தனால அவங்க கொடுத்த கிஃப்ட்டு அந்த நெக்லஸ் அந்த ரூபாயில் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒழிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு சுவாலியை பெருக்கிட்டாங்கன்னு நம்ம சண்முகம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கனியோட ஜாதகத்தை ரத்னா தேடுறாங்க. அப்போ தான் வெடிக்கு பூகம்பம். அந்த நம்ம கனியோட ஜாதகம் அங்கே இல்லை அப்படின்னு அந்த பெட்டிக்குள்ளே இல்லை. அப்போ எங்கே போச்சு? கனியை கடத்தி கல்யாணம் வர ஒருத்தையும் கொண்டு போயிருக்கான். என்னதான் நடக்கும் கனியை சுற்றி அப்படின்னு சொன்ன நேரம், யோசிக்க நேரம் நம்ம பரணி கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் இந்த பாண்டியம்மா வந்த பிறகு தான் இதெல்லாம் நடக்குது. எங்கள் அத்தையாக இருந்தாலும் அவள் ஒரு பெரிய வில்லங்கம் பிடிச்ச ஆளாக தான் இருப்பாள். அவள் அந்த கால் சவுட்டுனர்லேருந்து வீடு வழங்கலை அப்படின்னு கரெக்டாக நம்ம பரணி கண்டுபிடிச்சிறாங்க. அப்போ இந்த அத்தைக்கு சரியான நெத்தி அடிக்கணும். இவள் கொஞ்ச நாளாக ஒரு நெக்லஸை வர மறைச்சி போட்டுட்டு தெரியா, இவ்வளோ பெரிய ரூபாயத்து கொடுத்து வாங்கணும்னா பரம்பரை சொத்து ஒரு இடத்துலேருந்து ஒருத்தங்களை இறந்ததுனால அந்த சொத்துல பங்கு இந்த பாண்டியம்மாவுக்கும் வந்துட்டு அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பும்படியாக இல்லை. இந்த கனி ஜாதகம் காணாமல் போனதுக்கும் இந்த நெக்லஸுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பரணி ஸ்கெட்சை போட்டுறாங்க. அப்போ தான் ஒரு நாள் இந்த ரெங்கப்பட்டியை வர அவள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. ஆனால் எலி குடஞ்சின்னு சொன்னா இந்த பாண்டியம்மா. அப்பண்டா இது டவுட்டு தான், இது கண்டிப்பாக இந்த பாண்டியம்மா தான் இதை எடுத்துருக்கணும் அப்படின்னு நேராக சண்முகத்துக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சண்முகம், அப்படியா, இந்த கனி வர சொன்னால பாண்டியம்மா அவன்கிட்ட இருந்து பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல நேரம், அதெல்லாம் இவ தான் கண்டிப்பாக கடத்திருக்கான். ஏல உன் அத்தைக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நம்ம பரணிக்கிட்ட சொல்கிறாங்க. ஆமலை, எனக்கும் தெரியும், எங்கள் அத்தை ஒத்தி அவள் இப்படி தான் ஒரு வில்லங்கம் பிடிச்சவா, வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் கேட்கல, எங்கள் அத்தையை நம்பி வீட்டில் விட்டால, இப்படி தான் இவள் செய்வா, நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்குன்னே தான் இந்த எங்கள் அப்பையும் சமுத்திர பாண்டியனா இந்த பாண்டியம்மாவும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வீட்டில் விட்டா வழங்குமா அப்படின்னு நம்ம பரணியை குதிக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம இப்போ பாண்டியம்மா இப்போ எங்கே இருக்கா? நம்ம வீட்டில் தான் இருக்கா, வேறு எங்கே இருக்கா? அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், இப்போ நான் வாரேன்ல அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பாண்டியம்மா கேட்டுறாங்க. ஐயோ, சண்முக பையத்துக்கிட்ட இவ சொல்லிட்டேன் இந்த பரணி, இப்போ சண்முக பையன் நம்ம தோலை உரிக்க போகிறான், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அப்போ நேராக சமுத்திரபாண்டி, என் தம்பி இருக்கான், அவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சமுத்திரபாண்டிக்கு கால் போட்டுறாங்க. சமுத்திரபாண்டி, ஏ அக்கா, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டேமில்ல, ஃபோனை வை, என்ன நான் இந்த நெக்லஸை நீ வாங்கினதும் தெரியாது, நீ கனியை கடத்தினதும் தெரியாது, ஆனால் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ வீணா அந்த வெறும்பையன்கிட்ட என்ன இலக்கி விட்டு அவன் எனட்ட சண்டைக்கு நின்றுடக்கூடாது, அந்த வெறுமையும் மோசமானவேன்க்கா, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏல சண்முகம், சொந்த அக்கா நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன், அதுக்கு பிறகு என்கிட்ட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை காப்பாற்றதை விட்டுட்டு நீ இப்படியெல்லாம் செய்றியா? ஆனால் என்னை நீ கனியை கடத்த சொன்னதே நீ தான் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்ன அவன் என்ன வெளுத்தெடுப்பாம்ல, அப்போ நான் உனக்கு வைக்கும்ல ஆப்பு அப்படின்னு சொன்னேன். ஐயோ, இந்த அக்காயோட பெரிய அக்கா போரா இருக்கு, எப்படியாவது இந்த அக்காயை காப்பாற்றி விடணும் அப்படின்னு நம்ம சமுத்திர பாண்டியன் அங்கேருந்து ஓடி வராங்கன்னே சொல்லலாங்க. இங்கே பார்த்தா சும்மா சரவெடி காத்து இருக்கு. நம்ம பாண்டியம்மா கதவை பூட்டிட்டு இருக்கா, துறக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ துறக்க வைக்கணும், இவளுக்கு அடிக்கல, அவள் அப்படியே ஆடி போனோம், இன்னைக்கு நான் விட மாட்டேன், என் கனி படிச்சுட்டு இருந்த பிள்ளைய தாலி கட்ட பார்த்தாலா, இவ எல்லாம் பெரிய கொலகாரி
சதிகாரியாக இருப்பா, இவளை விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் வந்து கச்சை கட்டுறாங்க. அதோட மரக்கட்டையில அடுக்கி பெரிய பெரிய தடியலை தூக்கிக்கிட்டு வராங்க. அதை வச்சாது இந்த கதவை உடச்சி தள்ளி எப்படியே வந்து இந்த பாண்டியம்மாவுக்கு ஒரு பெரிய ஆப்பை தூக்கி வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சண்முகம் இறங்குறாங்க. அதோட ஓட்டையாவது பிரித்து உள்ளுக்க இறங்கிடணும், இந்த பாண்டியம்மாயை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சண்முகம் செம ஜோராக வந்து இறங்குறாங்க. இந்த சைடு 2 கதையும் புத்தி கிட்டு நம்ம பாண்டியம்மா அப்படியே இந்த சமுத்திர பாண்டியன் நம்ம காப்பாற்ற வர போல இல்லை. இப்போ சண்முக பையன் வந்துட்டான், சண்முக பையனுக்கு நான் தான் வந்து கனியாக இந்த பாடு படுத்தினேன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ நம்ம சொட்டையை முறிச்சிருவானே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல செமையாக வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரணி வந்து எப்படியே இன்னைக்கு அத்தை கேட்காத அதோகதியாக ஆக போகுது. இனிமேல் பட்டு இவ இப்படி எந்த பொண்ணுங்க வாழ்க்கையிலையும் இவ கை வைக்கக்கூடாது, இவளுக்கு கையை முறிச்சே ஆகணும் சண்முகம் அப்படின்னு வந்து நம்ம பரணி வந்து அவங்க அத்தைக்கு எதிராட்டே வந்து இப்போ அவளை உண்டு இல்லை நீ பண்ண, நீ இப்போ அவள் இப்படி தான் இருப்பா, அவளுக்கு தோலியை கலத்தி முகத்திரையை இப்போ கிழிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்கங்க. மொத்த குடும்பமும் இப்போ பாண்டியம்மாவை வேட்டையாட காவல் இருக்காங்கங்க.